என் நண்பர் மலேசிய பிரதமருக்கு உறுதி கொடுத்தபடி மலேசியா வந்திருக்குது. மலேசியாவும் இந்தியாவும் ஒன்றை ஒன்று நன்றாக புரிந்து கொண்டுள்ள நட்பு நாடுகள் என மலேசியாவில் பிரதமர் மோடி பேசினார். இந்திய மக்கள் 2047க்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவார்கள். இந்த பயணத்தில் இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்து வாழ்பவர்களும் முக்கிய பங்காற்றுவார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார். தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிப்பதற்காகவே ராகுல் எப்போதும் அற்பமான செயல்களில் ஈடுபடுகிறார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் தமிழர்கள். மலேசியா போன்று என் அரசிலும் தமிழர்கள் அதிகம் உள்ளனர் என பிரதமர் மோடி மலேசியாவில் பேசினார். தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ராகுல் நாளை டெல்லியில் KC வேணுகோபால், கிரீஷ் சோடங்கர் ஆகியோருடன் அவசர ஆலோசனை நடத்துகிறார். ஆலோசனைக்கு பிறகு முக்கிய முடிவுகள் எடுப்பார் என கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ரேம்ப் வாக் வந்தார். மக்கள் மத்தியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே செல்வதால் சங்கிகளுக்கு நம்மேல் எரிச்சலும் கோபமும் வருகிறது என திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பில் உதயநிதி பேசினார். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தியுள்ளீர்கள் என்பதை மக்களிடம் வெளிப்படையாக தெரிவித்து ஓட்டு கேட்க ஸ்டாலின் தயாரா? அப்படி அவர் களத்திற்கு வந்தால் அவருக்கு கிடைக்கப் போவது 2.0 அல்ல, வெறும் 0 தான் என பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜவை விட்டு வெளியேறி தனி கட்சி ஆரம்பிக்கப் போகிறீர்களாமே என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, என்னை பார்த்தால் அப்படி தெரிகிறதா? கனிமொழி மனநோய் மருத்துவரை பார்க்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்தார். பன்னீர்செல்வம் தனித்து விடப்படவில்லை, அவர் எங்களோடு தான் உள்ளார் என அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ளது என்றார். 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் தமிழக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் மீது அடக்குமுறை கையாளக்கூடாது. அவர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார். கடந்த ஆண்டில் மட்டும் இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈரான், தாய்லாந்து, கம்போடியா உள்ளிட்ட 8 போர்களை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் மீண்டும் தம்பட்டம் அடித்தவாறு கூறி வருகிறார். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள கண்காட்சியில் சுழன்று கொண்டிருந்த ராட்டினம் திடீரென கள்ளன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உயிரிழந்தார். 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிகவும் ஊக்கமளிக்கிறது. இளைஞர்கள், பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த மைல்கல் ஒப்பந்தத்திற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி என அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியர்கள் அதிகம் இருக்கும் 2வது நாடு மலேசியா. மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். இந்தியாவின் UPI விரைவில் மலேசியாவிற்கு வரும் என மலேசியாவில் பிரதமர் மோடி அறிவித்தார். வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அரசுத்துறை வெளியிட்ட இந்திய வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரும் சீனாவின் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரின் அக்சைச்சின் பகுதியும் இந்திய நிலப்பரப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நண்பரும் மலேசிய பிரதமருமான அன்வர் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் மலேசியா செல்கிறேன். பேச்சுவார்த்தை மூலம் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட போகும் வலுவான உறவை எதிர்பார்த்துள்ளேன் என மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியா, அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தத்தால் மேக் இன் இந்தியா திட்டம் வலுப்பெறும். பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பை உருவாக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா, அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கூட்டறிக்கை வெளியாகி இருப்பது ஒரு மகத்தான செய்தி என பிரதமர் மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே வலுவான உறவுகளுக்கு அதிபர் டிரம்பின் அர்ப்பணிப்புக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்றார். அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளரும் முன்னாள் MLAவுமான VS பாபு விஜய் முன்னிலையில் இன்று தாவேகாவில் இணைந்தார். தமிழகத்தில் நமக்கு ட்ரிபிள் என்ஜின் தேவைப்படுகிறது. வட மாநிலங்களில் மத்திய மாநில அரசுகளுடன் உள்ளாட்சிகளும் இணைந்து செயல்படுவதால் வளர்ச்சி அதிவேகமாக இருக்கிறது. இந்த புரிதல் கூட இல்லாமல் டப்பா, டோப்பா, டாப்பு என்ற சினிமா வசனம் பேசுவதில் நம்பிக்கை இல்லை என விஜய் கருத்துக்கு பாரதிய ஜனதா MLA வானதி பதிலளித்துள்ளார். உலகிற்கு இந்தியாவின் பெருமைமிகு பரிசு தமிழ். தமிழ் இலக்கியம் காலத்தால் அழியாதது. தமிழ் மொழி உலகளாவியது என்ற பிரதமர் மோடி தமிழ் கலாச்சாரத்தை புகழ்ந்து பேசியது பெருமிதமும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது என CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கொள்கை, லட்சியம் தெரியாமல் வெற்று கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கும் கூட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது. இதனால் அவர்களுக்கே எந்த பயனும் கிடையாது என உதயநிதி தெரிவித்தார். தேர்தல் திருவிழா என்றால் தமிழகத்தில் புதிதாக கடை விரிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் என்றார். RSS யாருக்கும் எதிரானது அல்ல. நாங்கள் யாரையும் எதிர்க்காமல் எங்கள் வேலையை செய்கிறோம் என RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். அம்மாவையும் ஏமாற்றி சொத்துக்கள் பல குவித்து எதிர்க்கட்சியில் ஒட்டிக்கொண்ட அனிதா ராதாகிருஷ்ணனை வருகின்ற சட்டசபை தேர்தலில் டெபாசிட் இழக்க செய்வோம் என முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கூறினார்.
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் உரிமை அனைவருக்கும் இருக்கிறது. கொடுக்கும் பெரிய மனசு முதல்வருக்கு இருக்கிறது என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு எதிராக தேசிய ஜனதா கூட்டணி வலிமையாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஸ்டாலின் பதற்றத்துடன் தேர்தலை சந்திக்கிறார் என்றார். முன்னாள் முதல்வர் காமராஜரால் முடியாததை கூட நாங்கள் செய்தோம். ஆகையால் மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாமா என தம்பி விஜய் என்னிடம் கேட்டார் என சீமான் தெரிவித்தார். அப்போது காங்கிரஸை சேர்த்துக்கொண்டு என்ன அரசியல் பேசுவது என்று நான் கேட்டேன் என்றார். தமாகவுக்கு கூடுதல் தொகுதிகள் தேவை என்ற எதிர்பார்ப்பு உள்ளது என வாசன் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்பட வேண்டியது என்றார். தமிழ் மொழிதான் உலகின் பிற நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கிறது. தமிழ் கலாச்சாரம் உலகளாவியது. தமிழ் இலக்கியம் என்றும் அழியா புகழ் கொண்டது என மலேசியாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி தெரிவித்தார். கருப்பு சிவப்பு கொடியால் இன்று தலைநிமிர்ந்து வாழ்கிறோம். திமுக இருப்பதால் தமிழ் செழித்து வளர்கிறது. மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது என திருச்சி சிவா கூறியுள்ளார். தேஜ கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு தென் மண்டலங்களில் 10 சீட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என பொதுச் செயலாளர் ஸ்ரீபதி செந்தில்குமார் தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவை தமிழிசை சவுந்தரராஜ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மலேசியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு கோலாலம்பூரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 800 நடன கலைஞர்கள் ஒரே மேடையில் 5 நிமிடங்கள் தொடர்ச்சியாக டான்ஸ் ஆடி வரவேற்பு கொடுத்தனர். பீகார் மாநில சுயேட்சை எம்பி பப்பு யாதவ் கைது நடவடிக்கைக்கு ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசை தட்டி கேட்கும் ஒவ்வொரு குரலையும் பயமுறுத்தி அடக்கும் அரசியல் பழிவாங்கல் என ராகுல் கூறியுள்ளார். அடுத்து அதிமுக ஆட்சிதான் வர உள்ளது. எனவே அதிமுக ஆட்சி வந்தவுடன் அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவது உறுதி செய்யப்பட்டது. திமுக வீட்டிற்கு செல்லும் நாளும் நிர்ணயிக்கப்பட்டது. வரும் 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். புலி திரைப்பட வருமானத்தை மறைத்ததாக நீதிமன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஊழலை பற்றி பேச விஜய்க்கு எந்த தகுதியும் இல்லை என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை. பாஜக, பாமக கட்சிகள் இடம்பெறும் அணியில் இடம்பெற மாட்டோம் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாகிக் கொண்டே இருக்கிறது. திமுக கூட்டணி உதிரியாகிக் கொண்டே போவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினருக்கு இப்போது சூரியனை வணங்க பிடிக்கவில்லை, விசிலடிக்கத்தான் பிடித்திருக்கிறது என்றார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது தாவேகவின் கொள்கை முடிவு. கூட்டணிக்கு கட்சிகள் வருவார்கள் என எண்ணி அந்த அறிவிப்பை வெளியிடவில்லை என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 5 ஆண்டுகளில் கோவில்களில் கலப்பட நெய்யுடன் பிரசாதம் விநியோகித்து வழங்கப்பட்டது. திருப்பதி லட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கழிவறைகளை சுத்தம் செய்யும் ரசாயனம் கலக்கப்பட்டதாகவும் சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளார். சட்டசபை வரும் 17ஆம் தேதி கூடுகிறது. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டை அன்றைய தினம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் இன்று மாலையில் நடக்கவுள்ள திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டில் தேர்தலையொட்டி மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தை தம் வாழ்நாள் கடமையாக எண்ணி உழைத்தார். தமிழின் தனித்தன்மையை பேணி காத்திட்ட தனித்தமிழறிஞர் பாவாணர் வாழ்க என அவரது பிறந்த நாளை ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தினார். சட்டசபை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற விரும்பும் நிர்வாகிகள் நேரில் வர வேண்டாம், ஆன்லைனில் மனுவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்தார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஐடி மற்றும் பிற சேவை துறையில் பெரும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும். அமெரிக்காவில் இந்திய பொருட்கள் முன்பை விட அதிக வரிகளை எதிர்கொள்ளும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் பொகாரோ மாவட்டத்தில் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் நுழைந்த யானை தாக்கி கடந்த 2 நாட்களில் 5 பேர் பலியாயினர். விவசாய உற்பத்தி பொருட்கள் உட்பட பல இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் பரஸ்பர வரி விலக்கு அளிக்கப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் 5 ஆண்டுகளாக கலப்பட பால் விற்று ஆலை கண்டுபிடிக்கப்பட்டது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் யூரியா, சோப்பு பவுடர், நச்சு ரசாயனம் கலந்த பால் உற்பத்தி செய்தது தெரியவந்துள்ளது. சபர்கந்தா, மெக்சனா மாவட்டத்தில் உள்ளவர்கள் இந்த கலப்பட பால் மற்றும் மோரை சாப்பிட்டுள்ளனர்.
பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வலுவான ஒப்பந்தத்தை மேற்கொண்டதற்கு அதிபர் டிரம்புக்கு நன்றி என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக மலேசியா புறப்பட்டார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவது குறித்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் ஆலோசனை நடத்துகிறார். ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் காரணமாக கடந்த சில நாட்களில் 50,000 கோழிகள் பலியானது. இதையடுத்து பண்ணைகளில் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் தொழிற்பேட்டை அருகே திண்டுக்கல் செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் ஆறு போல் ஓடியது. பள்ளம் ஏற்பட்டது. பள்ளத்தில் சிக்கிய சிறிய சரக்கு வேன் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. தேனி ஆண்டிப்பட்டியில் பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்த கூலி தொழிலாளிகள் மீது அதிவேகமாக வந்த டாடா சுமோ கார் மோதியதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக இறந்தனர். செட்டிமண்டபம் அருகே உள்ள ஒரு பிரியாணி கடை பிரியாணி பார்சலில் ரப்பருடன் கூடிய போல்ட் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த விக்னேஷ் என்பவர் கடை உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசிய போது அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இச்சம்பவ வீடியோ வைரலாகி வருகிறது. உதகை மஞ்சக்கொம்பை பகுதியில் 2 சிறுத்தைகள் உயிரிழந்ததற்கு செந்நாய்களே காரணம் என வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். செந்நாய்கள் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். ஒடிசாவின் பாலசோர் மாவட்டத்தில் சந்திப்பூர் கடலோர பகுதியில் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய திறன் படைத்த அக்னி-3 ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்றுமதி அதிகரிக்கும். இதனால் நமது பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சபரிமலை தங்கம் கொள்ளை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நடிகர் ஜெயராமுக்கு அமலாக்கத்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். உன்னிகிருஷ்ணன் போர்த்தியிடம் விசாரணை நடத்தவும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சென்னை தீநகர் பத்மாவதி தாயார் கோவிலில் 9 நாள் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காரைக்கால் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய 59ஆம் ஆண்டு தைக்கடை வெள்ளி விழா துவக்க நாளில் உற்சவர் ஸ்ரீ மாரியம்மன் அன்னபட்சி வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஹோசூர் தேர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மராஜா சமேத திரௌபதி அம்மன் கோவில் கரக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் தொடக்கமாக பஞ்ச பாண்டவர்களின் பல்லக்கு உற்சவம் நடந்தது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே நவகிரக கோவில்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற கஞ்சனூர் சுக்கிரன் கோவிலில் நடந்த திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடந்தது. சங்கர நாராயண சுவாமி கோமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் ஆவுடை பொய்கை தெப்பத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். சென்னையில் 474 இடங்களில் கழிவறையுடன் கூடிய இலவச ஒப்பனை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஜூன் இறுதிக்குள் மொத்தம் 1262 இடங்களில் இலவச ஒப்பனை அறைகள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. ஓசூர் அருகே சூளகிரி காவல் நிலையத்திற்கு பின்புறம் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட லாரி, கார் உள்ளிட்ட வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் நெதர்லாந்து 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பாகிஸ்தான். பாகிஸ்தான் வெற்றிக்கு 12 பந்துகளில் 29 ரன்கள் தேவை என்ற நிலையில் 19வது ஓவரிலேயே 24 ரன் எடுத்தார் ஃபேகிர். கடைசி ஓவரில் 5 ரன் எடுத்து வென்றனர். தமிழகத்தில் நீண்ட நாட்களாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள 202 போலீசார் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் டிஜிபி வெங்கட்ராமன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மாராயிபாளையம் கிராமத்தில் கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. புதிய மருந்துகள் மற்றும் உபகரணங்களை நாமே உருவாக்கினால் மட்டும் முன்னேற்றம் அடைய முடியும் என தேசிய மருத்துவ ஆணைய தலைவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கு அதிக டாக்டர்கள் தேவை என்றார்.
நீண்டகால பணியிடை நீக்கத்தில் உள்ள காவலர்களை மீண்டும் பணியில் சேர்க்க தமிழக காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. தகுதியானவர்களை பணியில் சேர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வனப்பகுதிகளில் உள்ள குரங்குகள் உணவை தேடி பிரதான ரோட்டில் கூட்டமாக வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. குரங்குகளால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். சென்னை பனையூரில் தாவிக அலுவலக சாலையில் உள்ள கடைகளை இடிக்க வேண்டுமென போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கட்சி அலுவலக சாலையில் இருந்த நிர்வாகிகளையும் போலீசார் வெளியேற்றினர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடாவுக்கு சென்ற தனியார் பஸ்ஸில் திடீரென தீப்பிடித்தது. இதுகுறித்து அறிந்த டிரைவர் பஸ்ஸை சாலையோரம் நிறுத்தி பயணிகள் அனைவரையும் பத்திரமாக கீழே இறக்கினார். பஸ் முழுவதும் எரிந்தது. பயணிகள் உடனடியாக இறங்கியதால் உயிர் சேதம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். திருப்பத்தூர் கேட்டூர் மாரியம்மன் கோவில் திருப்பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த 3 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஸ்டீபன் ராஜ், தினேஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பிலான 240 ஏக்கர் நிலத்தை அறநிலையத்துறை மீட்டது. நிலம் கையகப்படுத்திய நிலையில் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டது. ஆன்லைன் மூலம் காலாவதியான பொருட்கள் விற்றால் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. மளிகை பொருள் வாங்கும்போது காலாவதி தேதி ஆராய்ந்து மக்கள் வாங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. வருகிற 14ஆம் தேதி காதலர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதற்காக ஹோசூர் பகுதியில் நேற்று முதல் ரோஜா மலர்களை அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 14,420 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி மணப்பாறையில் கடையின் பூட்டை உடைத்து 7,50,000 ரூபாய் மதிப்பிலான 29 செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தங்க முலாம் பூசப்பட்ட 4 மோதிரத்தை அடகு வைத்து ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மலேசியா சென்றுள்ள பிரதமர் மோடி மலேசிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பேசினார். அப்போது மோடி தமிழ், மலாய் என பல மொழிகளில் பேசி அசத்தினார். அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு கோலாலம்பூர் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அளித்த அன்பான வரவேற்பு மிகவும் நெகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். 2020 கல்வான் தாக்குதலுக்கு சரியாக ஒரு வாரம் கழித்து ஜூன் 22, 23 தேதிகளில் சீனா ரகசியமாக அணு ஆயுத சோதனை நடத்தியதாக அமெரிக்கா தற்போது குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா மீதான 25% அபராத வரியை ரத்து செய்யும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அதிபர் ட்ரம்பின் உத்தரவின் மூலம் இந்தியா மீது இருந்த வரி தற்போது 18% குறைக்கப்பட்டது. கிரீன்லாந்தை ஆக்கிரமிக்கும் அமெரிக்காவின் முயற்சிக்கு எதிராக கனடாவும் பிரான்சும் அங்கு துணை தூதரகங்களை திறந்துள்ளன. இதற்கு முன் அங்கு ஐஸ்லாந்து மற்றும் அமெரிக்கா மட்டுமே தூதரகங்களை கொண்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இந்தியா இடையே முதற்கட்ட வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இது தொடர்பான கூட்டறிக்கையை இறுதி செய்து இரு நாடுகளும் கையெழுத்திட்டது. இந்த கூட்டறிக்கையை வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா இலங்கையில் இன்று தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் நாளில் நடைபெறும் 3 ஆட்டங்களில் கடைசியாக நடப்பு சாம்பியனான இந்தியா அமெரிக்காவுடன் மோதுகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் குவித்தது. விக்கெட்டுகள் இழந்து தடுமாறிய போது அதிரடியாக ஆடிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் 84 ரன் விளாசி அணியின் ரன் குவிப்பிற்கு கை கொடுத்தார். தமிழில் புருஷன், ஹிந்தியில் சில படங்களில் நடிக்கும் தமன்னா கோடிகளில் பணம் என்றால் கவர்ச்சியாக ஒரு பாட்டுக்கும் ஆடுகிறார். அவர் கூறுகையில், திடீரென கவர்ச்சியாக நடிக்கிறேன், பிறகு மறுக்கிறேன். உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என என்னிடம் சிலர் சொல்வதுண்டு. உண்மைதான். அவர்களிடம் என்னாலேயே என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை, மற்றவர்களால் எப்படி முடியும் என பதிலளித்தேன் என்றார். சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடித்து கடந்த ஆண்டு வெளியான படம் குபேரா தெலுங்கில் லாபமும் தமிழில் சுமாரான வரவேற்பையும் பெற்றது. கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்ற பிச்சைக்காரனான தனுஷை பயன்படுத்தி நடக்கும் கதை. இந்த படத்தை ஏப்ரல் 17 ஜப்பானில் வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர். நடிகர் மோகன்லால், இயக்குனர் ஜித்து ஜோசப் கூட்டணியில் திருஷ்யம் படம் இதுவரை 2 பாகங்களாக வெளியாகி வரவேற்பை பெற்றன. தற்பொழுது 3ஆம் பாகம் உருவாகிறது. அடுத்தும் இதன் தொடர்ச்சி வருமா என ஜித்துவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு 3ஆம் பாகத்திற்கு பிறகு கதையை மேலும் வளர்க்கும் எண்ணம் இல்லை. அப்படி இழுத்தால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும். திருஷ்யம் 3 முடிகிறது என்றார்.
அப்பா பிஸியாக படம் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஜெயிலர் 2 திரைப்படம் போய்க் கொண்டிருப்பதாகவும் அப்பாவை வைத்து படம் இயக்கும் எண்ணம் இல்லை என சௌந்தர்யா ரஜினிகாந்த் தெரிவித்தார். அஜித்குமாரின் ஆர்வம், அர்ப்பணிப்பு ஆகியவற்றை இன்று நேரில் பார்த்தேன். ஓர் ஊக்கமளிக்கும் நபருடன் கழித்த ஊக்கமளிக்கும் நாள் இது என அபுதாபி யாஸ் மெரினா சர்க்கியூட்டில் ரேசர் அஜித்தை சந்தித்தது குறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்தார். இந்தியன் படத்தில் சுகன்யா நடித்த ரோலில் நடிக்க எனக்கு ஆஃபர் வந்தது. ஆனால் புரோஸ்தெட்டிக் மேக்கப் போட்டு நடிக்க நான் விரும்பவில்லை. இப்போது தாய்க்கிழவி படத்தில் வித்தியாசமான தோற்றம் வேண்டும் என நானே கேட்டு புரோஸ்தெட்டிக் மேக்கப் போட்டு நடிக்கிறேன். மேக்கப் போட 4.5 மணி நேரம், நீக்க 2.5 மணி நேரம் ஆகிறது என நடிகர் ராதிகா வெளிப்படையாக கூறினார். ராஜமௌலி தற்போது வாரணாசி படத்தை இயக்குகிறார். மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்விராஜ் முதன்மை வேடத்தில் நடிக்கின்றனர். இந்த படத்தில் ராஜமௌலியின் சம்பளம் 150 கோடியாம். வெளிநாட்டு உரிமை என்ன விலை போகிறதோ அதை தனக்கு சம்பளமா தாங்க என அவர் கூறிவிட்டாராம். அப்படி நிர்ணயிக்கப்பட்ட தொகைதான் இது என்கிறார்கள். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தை சிவி சக்கரவர்த்தி இயக்க உள்ளார். அடுத்து ரஜினி, கமல் இணைந்து நடிக்கும் படத்தை நெல்சன் இயக்குகிறார். இந்த படத்திற்கான புரோமோ வீடியோ படப்பிடிப்பு சென்னையில் இன்று நடக்கிறதாம். நெல்சனின் வழக்கமான புரோமோ வீடியோ போன்று இதுவும் கலகலப்பாக இருக்கும் என்கிறார்கள்.